ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லூஷன் 3 கண்டினியூஷன் இல்லூஷன் 3 பார்க்க போகிறோம் கண்டினியூவாக. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இல்லூஷன் 3 நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் சில மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் 2/3 அது ஃபிக்ஸடுக்கு நம்ம போட்டுக்கணும். 1/3 வேரியபிளுக்கு போட்டுக்கணும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் 5th பாயிண்ட் ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் வில் இன்க்ரீஸ் பை 33 கொடுத்துருக்காங்க. அந்த 33 இந்த இதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 போட்டாலுமே உங்களுக்கு 4,79,988 உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம இந்த மிஸ்டேக் என்னன்றதையும் பார்த்துட்டோம். அப்புறம் அடிஷ்னல் என்ன, இது 21-22க்குள்ளது. இப்போ 22-23க்குள்ளது நம்ம இப்போ பார்ப்போம். இதில் பார்த்தோன்னா சேல்ஸோட குவான்டிட்டி 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சேல்ஸோட குவான்டிட்டி நம்மளுக்கு இல்லை. ஸோ இந்த ரெண்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன குவான்டிட்டின்றதை கண்டுபிடிச்சி அதோட 120% மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடச்சிரும் 22-23க்குள்ள சேல்ஸ் குவான்டிட்டி. அப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45,200 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் போடணும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் வில் கோ அப் 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ப்ரைஸ்லேருந்து 22-23 இயருக்கு போகும்போது 110% நம்ம மல்டிபிள் பண்ணி போடணும். அப்புறம் வேஜஸ் ரேட் வில் கோ, டைரக்ட் வேஜஸ் தான் வேஜஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அதில் அப் பை 5% அப்படின்றது இருக்குது. 105% நம்ம மல்டிபிள் பண்ணி போடுறோம். அடுத்து டைரக்ட் லேபரில் பார்த்தீங்க அப்படின்னா 120% ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 100 டிவைடட் பை 120 அப்படின்றத நம்ம இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்து 4th பாயிண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஓவர் ஹெட். வேரியபிள் ஓவர் ஹெட்னு என்னெல்லாம் வருதோ அதில் எல்லாத்துலேயுமே 5% 105% நம்ம மல்டிபிள் பண்ணி போடுவோம் வேரியபிள் ஓவர் ஹெட். அதே ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் வில் இன்க்ரீஸ். ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்னு வந்துச்சுன்னா 33.33 இல்லை 133.33% அந்த மாதிரி போடுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்குலேஷன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸை நம்ம ஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பி பாட்டையும் நம்ம ஃபைன் பண்ணுவோம். இந்த பி பாட் அந்தந்த டைமில் நம்ம சொல்லுவோம். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அவன் என்ன சொல்லியிருக்கான், 21 and 22 and 23 2 இயருக்குமே நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கான் காஸ்ட் ஷீட். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் ஃபைன் பண்ணிடுவோம். 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட் லைனில் பார்த்தோம்ல அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில், அது 25 lakh நம்மளுக்கு அமௌண்ட் இருக்குது. 125 பெர் யூனிட்டோட காஸ்ட்டு. ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேல்ஸ் யூனிட் 20,000 கிடச்சிருது. இந்த 20,000ல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 120% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 120% மல்டிபிள் பண்ணோன்னா 24,000. இதுதான் 22-23க்கான யூனிட், சேல்ஸ் யூனிட். ஓகே, இப்போ நார்மலாக டைரக்ட் மெட்டீரியல் பார்த்துட்டோம். டைரக்ட் மெட்டீரியல் இங்கே 120% 22-23ல் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 110% அதையும் நம்ம மல்டிபிள் பண்ணி போடுவோம். டைரக்ட் வேஜஸ் பொறுத்த மட்டும் 105% பார்த்தோம், அதையும் போட்டாச்சு. அப்புறம் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம், அதையும் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து இந்த சேல்ஸ் 22-23க்கான 120% மூணுமே வரும். சேல்ஸுக்கான 120, அப்புறம் 105 கோ அப் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் பார்த்தோம். அப்புறம் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம், அதுதான் 100 டிவைடட் பை 112 அது. அப்புறம் ப்ரைம் காஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணுறோம். டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் வேஜஸ் ஆட் பண்ணி ப்ரைம் காஸ்ட் போட்டுருந்தோம். அப்புறம் வேரியபிள்னு நம்ம வந்தாலே என்ன சொல்லியிருக்கோம், 22-23ல் கொஷினில் என்ன சொல்லியிருக்கான், 105% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, கோ அப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போடுவோம். அப்புறம் 120 சேல்ஸுக்கானதை போடுவோம். அப்புறம் ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 33.33 போடுவோன்றதை பார்த்தோம். அதைக்காண்டி இதை போட்டிருக்கோம். இந்த 120% இதில் போட மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற இதில் 120% எல்லாத்துலேயும் போட்டு வரோம். அதை ஃபிக்ஸடுக்கு போட மாட்டோம். ஓகே,
இப்போ ஒர்க் காஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிருது. இதை ஃபேக்ட்ரி காஸ்ட்னு சொல்லிக்கலாம். வேரியபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் பார்த்தோன்னா நார்மலாக 25% நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லே. ஃபிக்ஸடுக்கு 75% கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த 25% வேரியபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டுக்கு வந்து 120% சேல்ஸுக்காண்டியும் 105% வந்து கோ அப் காண்டியும் நம்ம போடுறோம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேரியபிள் ஓவர் ஹெட்டில் வந்து 120% ஓகே, 105% எதுக்கு நம்ம போட்டிருக்கோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வேரியபிள் ஓவர் ஹெட் வில் இன்க்ரீஸ் பை 5% சொல்லி பார்த்துட்டோம். ஸோ வேரியபிள் ஓவர் ஹெட் எல்லாத்துக்குமே இது வரும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டில் வந்து 105% போட்டாச்சு. அப்புறம் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் ஓகே, அதுக்கு நம்ம வந்து எதுவுமே போட மாட்டோம். ஓகே, அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி இங்கே போட்டுருவோம். வேரியபிள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் வேரியபிள் வந்துட்டாலே அந்த 105% அப்ளிகபிள் ஆகும். அப்புறம் 120% போட்டாச்சு. இதோட அடிஷ்னல் என்ன அப்படின்னா, நம்ம மிஸ்ஸிங் பாயிண்ட்டுன்னு சொன்ன 1/3 வந்து வேரியபிளுக்கும் 2/3 வந்து ஃபிக்ஸடுக்கும் நம்ம போட்டால் தான் ஆன்சர் வரும். இந்த ஃபிக்ஸடுக்கு அப்படியே இந்த அமௌண்ட்டை தூக்கி அப்படியே அங்கே போட்டுருவோம். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும் 45,200 நம்ம கொஸ்டின்லேயே சொல்லியிருப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றது வந்துடும். ஓகே, நம்ம இப்போது ஏ பாயிண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து பி பாயிண்டில் 1 by 1 நம்ம இப்போ பார்ப்போம். பி பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான்? ஃபைண்ட் அவுட் த நியூ செல்லிங் ப்ரைஸ் ஃபார் த இயர் 22 and 23. செல்லிங் ப்ரைஸ் வந்து 22-23க்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான்? இஃப் த சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 21 and 22, அதாவது 21 and 22 இயரில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வேல்யூ 22 and 23 இயர்ஸ் இந்த வருஷத்துக்கு சேமாக இருக்குமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா போன வருஷம் ப்ராஃபிட்டு கண்டுபிடிச்சாதான் இந்த வருஷத்தோட ப்ராஃபிட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ ப்ராஃபிட் ஃபார் த இயர் 21 and 22 ஃபஸ்ட் இயருக்கு என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்ன, இங்கே பாருங்கள், இதுதானே நம்ம காஸ்ட் ஷீட்டில் வந்து போடக்கூடியது. நம்மளுக்கு இப்போ ப்ராஃபிட் தேவை. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸு மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகே, இதைத்தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றத போட்டிருக்கோம். ஓகே, 25 lakh அப்படின்றது வந்து ஃபஸ்ட் இயருடைய சேல்ஸு மைனஸ் 20 lakh அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இங்கே நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ இதையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்து எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் வந்து 5 lakh அப்படின்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம இப்போ சேமாக இருக்கான்றது பார்க்குறோம். எப்படி பார்ப்போம்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சேல்ஸ் யூனிட் நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 122.08 அதுதான் ஆன்சர். ஓகே, நம்ம இப்போ செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 22 and 23 செகண்ட் இயர் இஃப் த சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் டு சேல்ஸ் இஸ் டு ஏர்ன்டு as in 21 and 22 percentage of profit to sales in 21-22 percentage வந்து பார்ப்போம் சேமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிசைர்டு ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 போட்டால் நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிருமா? ஓகே, இப்போ டிசைர்டு ப்ராஃபிட்னா 5 lakh நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கும்போது கண்டுபிடிச்சோம். 25 lakh அப்படின்றது சேல்ஸ் வேல்யூ. இதோட சேல்ஸ் வேல்யூ 21 and 22 சேல்ஸ் வேல்யூ இன்ட்டு 100 போட்டோம்னா நம்மளுக்கு 20%. இதுதான் 21 and 22 ஃபஸ்ட் இயருக்கு உண்டான சேல்ஸோட பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, நம்ம இப்போ பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி 22-23 தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். சேல்ஸ் ஈக்குவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட், அதுதான் ஃபார்முலா. சேல்ஸ் இருக்குது, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன 24 lakh 30,000. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்றது 22-23 தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். ஆட் 20% ஆஃப் சேல்ஸ். இப்போ 20% ஆஃப் சேல்ஸ் இருந்ததுன்னா காஸ்ட் எவ்வளோ இருக்கணும்? 80% இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 lakh 30,000 டிவைடட் பை 80% போட்டிருக்கோம். ஏன் 80%னா நான் சொன்னேன், இப்போ சேல்ஸ் வந்து 20 இருந்ததுன்னா காஸ்ட் வந்து 80 இருக்கணும். ஸோ ஆன்சர் 13,37,500. இப்போ செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் என்னன்றதை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, அதோடைய ஃபார்முலா சேல்ஸ் டிவைடட் பை சேல்ஸ் யூனிட் அப்படின்றது தான். ஓகேவா? சேல்ஸ் வந்து இந்த இதில் என்ன இப்போ ஃபைன் பண்ணியிருக்கோம், 80% காஸ்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 13,37,500 டிவைடட் பை சேல்ஸ் யூனிட் நம்ம இப்போ ஃபைன் பண்ணியிருக்கோம்
ஃபஸ்ட்டே ஃபைன் பண்ணோம் 24,000 அதை தூக்கி போடுறோம். இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 126.56. இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 22-23 இஃப் த existing profit of sales percentage is increased by 25%. 25% வந்து ரெண்டாவது இயரில் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனதுன்னா எப்படி இருக்கும் ஆன்சர் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ என்ன 20% ப்ராஃபிட்ன்றதை நம்ம நல்லா கண்டுபிடிச்சோம் செகண்ட் பாயிண்டில். அதுலேருந்து 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 125% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தானே நம்ம போடுவோம். ஓகே, ப்ராஃபிட் என்ன 20, 125% இன்ட்டு 20 போட்டோம்னா 25% வந்துடுது. 25% ப்ராஃபிட்னா காஸ்ட் வந்து 75% இருக்கும். நம்ம எப்படி இங்கிட்டு நம்ம செகண்ட் பாயிண்டில் போட்டோமோ அதே மெத்தட் தான் இங்கேயும். காஸ்ட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் போடுவோம். சேல்ஸ் அப்படின்றது என்ன நம்ம இப்போ ஃபைன் பண்ணுறோம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து செகண்ட் இயரில் இப்போ ஃபைன் பண்ணுறதுனால செகண்ட் இயரோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 24,30,000 போடுவோம். அப்புறம் 25% ஆஃப் சேல்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம 75% இங்கே கொண்டு வருவோம். ஸோ சேல்ஸ் வேல்யூ தான் இருக்குது. சேல்ஸ் வேல்யூ டிவைடட் பை சேல்ஸ் யூனிட் 24,000 அதை அங்கே அப்ளிகபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 135 அப்படின்றது தான் ஆன்சர். இப்போ ஃபோர்த்து பாயிண்ட் நம்ம இப்போ பார்ப்போம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 22-23 இஃப் ப்ராஃபிட் ஃபார் யூனிட் ஆஃப் ₹10 இஸ் டு பி யார்ன்டு. அதாவது ப்ராஃபிட் வந்து 22-23 வந்து செல்லிங் ப்ரைஸோட ப்ராஃபிட் வந்து பெர் யூனிட்டுக்கு ₹10 கூடுதலாக நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஓகேவா, என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட்டோட 10% ப்ராஃபிட் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெர் யூனிட்டுக்கு யூனிட் என்ன 24,000 இன்ட்டு 10 போடலாமா? ஓகே, இப்போது சேல்ஸு காஸ்ட் ஆஃப் சேல்ஸு ஆட் ப்ராஃபிட் இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. 24,30,000 போட்டுட்டு ப்ளஸ் 24,000 இன்ட்டு பெர் யூனிட்டுக்கு 10 கூடுறதுனால ப்ராஃபிட் கூடுறதுனால 10ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணாமல் 26,70,000 கிடைக்கும். இப்போ செல்லிங் பெர் யூனிட் சேல்ஸ் டிவைட் பை சேல்ஸ் யூனிட் நார்மலாக 26,70,000 டிவைடட் பை 24,000 யூனிட் போட்டோம்னா நம்மளுக்கு 111.25 வருது. 111.25 இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த இல்யூஷனில் பார்ப்போம்.